श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नित्योत्सवो भवत्येषां नित्यश्रीर्नित्यमङ्गलम् येषां हृदिस्थो भगवान् मङ्गलायतनं हरिः। हरे राम हरे राम हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे। हरे राम हरे राम हरे राम हरे राम हरे राम हरे राम। हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे। हरे राम हरे राम हरे राम हरे राम 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 हरे हरे राम राम हरे हरे। हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे। बद्री विशाल भगवान की जय। ஒரு பண்டிகை ஒரு உற்சவம் இன்னைக்கிலிருந்து உகாதி சம்ஸ்கிருத புது ஆண்டு தொடங்கிறது. இன்னைக்கு நூதன சம்வத்சரம் சம்ஸ்கிருத கேலண்டர் படி. அதுதான் நாட்டு முழுச பஞ்சாங்கம் அதெல்லாம் பார்க்கறது சொல்கிறதுன்னா அந்த கேலண்டர் வச்சு தான் இன்றைக்கி சைத்திர மாதம் தொடங்கிறது. ஸோ எல்லா பண்டிகை இன்னைக்கிலிருந்து ஆரம்பித்து அடுத்த திரும்பி சைத்திரம் அன்றைக்கி வரைக்கும் பல வகையான பண்டிகைகள் வரப்போகிறது, ஃபெஸ்டிவல்ஸ். அது எல்லாத்துடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இப்போ நான் படித்த அந்த ஸ்லோகந்தான். இது முன்னாடி தெரிஞ்சது உங்களுக்கு கேட்டிருந்த, இன்னைக்கு கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். யார் ஒருத்தன் அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற நிவசிக்கிற அந்த பரமாத்ம தத்துவத்தினை ஒருத்தன் உணர்றானோ, கவனிக்கிறானோ, ரிகக்னைஸ் பண்ணுறானோ, அவனுக்கு ஒரு க்ஷணம் ஒரு தினம் பண்டிகை தான். நித்திய உற்சவம் பவதி ஏஷாம் தேஷாம்.
நித்ய ஸ்ரீ மங்களம் உற்சவம் மங்களம் ஸ்ரீ எல்லா பண்டுக்கு அதுக்கு தானே பண்ணுறோம். யாருக்கு இப்படி ஏதோ ஒரு பண்டிகை வர அன்றைக்கி நாள் மட்டும் ஏதோ சந்தோஷமாக இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவு பண்ணி ஏதோ தனிப்பட்ட பிரசாதமோ பலகாரமோ பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கு இருக்கும் கொஞ்சம் அதில் புது துணி வாங்குகிறோம், புது வஸ்துகள் வாங்குகிறோம், புது ஆகார பதார்த்தங்கள் பண்ணிக்கிறோம், சாப்பிட்றோம், ரசிப்போம். ஆனால் அப்படி ஒரு பண்டிகை வருமன்னு எதிர்பார்க்காம இங்கே இன்னொருத்தன் வந்து அந்த பக்தன் வந்து பகவான்னு ஹிருதயத்தில் இருக்கார் అని கவனிச்சுட்டே இருப்பான் நித்தியம். அவனுக்கு வந்து நித்யஸ்ரீ நித்யமங்கலம். யார் அந்த பகவான்? ஏஷாம் ஹிருதிஸ்தா பகவான் மங்கள ஆயத்தனம். ஆயத்தனம் மீன்ஸ் உள்ள தங்கிட்டு இருக்கிறார், ரிசைட் பண்ணிட்டு இருக்கிறார். ஹரிஹி சுத்தமான பொருளா, ஆத்ம சைத்தன்ய ரூபமா, ஒரு அழுக்கு ஒரு பாப்பமோ எதுவுமே இல்லாமல் உனக்கு இருக்கிற பாப பீதி பயத்தனு கூட நீக்கக்கூடிய ஹரதி ரிபுஹு இதி ஹரிஹி. அதனால் இன்றைக்கி உகாதி புது வருஷம் தொடங்கிறதுனால விஸ்வாவசு நாமம் சமத்சரத்துடைய பேர் 60 நாமங்கள். 60க்கு அப்புறம் திரும்பி அந்த சைக்கிள் தொடங்கும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 60 வயசு சஷ்டி பூர்த்தி வரைக்கும் அவன் இருந்தால் அவன் 60 இந்த சம்ஸ்கிருத வருஷங்கள். அதனால் 60 வருஷம் అనేది அந்த சஷ்டி பூர்த்தி అనేది பண்ணிக்கிறது அதெல்லாம் 60 இருந்தார்னா பெருசு தான். அதுக்கப்புறம் இன்னும் இருப்பான். அதுக்கப்புறம் 75, அதுக்கப்புறம் சதாபிஷேகம். சதாபிஷேகம் 100 வந்ததுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க, 75 தாண்டினதுக்கு அப்புறமே பண்ணி வச்சுடுவாங்க. அப்புறம் அவன் 100க்குள்ளே வந்தது போல் தான் கணக்கு. இந்த ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை கவனித்து தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம கடந்த சில சத்சங்கத்தில் எல்லாத்துலேயும் பகவத்கீதை ரூபமாக, விஸ்வரூப சந்தர்சன ரூபமாக, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் கடந்த சத்சங்கத்தில் பார்த்த ஸ்லோகங்கள், முக்கியமாக இன்னைக்கு பார்க்க போகிற சில ஸ்லோகங்கள் வந்து இந்த விஷயத்தில் தான் தெரிவிக்கிறது. இந்த விஷயத்தில் தான் இன்னைக்கு புது ஸ்லோகத்தை போகிறதுக்கு முன்னாடி கடந்த சத்சங்கத்தில் நடுவில் அங்கங்கே ஏகம் சத்தியம் பிரம்ம விஷயமும் சொல்லிட்டே வராரு. அந்த முண்டகோபனிஷத்துடைய 2 ஸ்லோகங்கள் படித்தோம், 6, 7வது ஸ்லோகங்களுக்குள்ள. இங்கே 6, 7 முண்டகோபனிஷத்தில் வேறு ஏதோ அத்தியாயத்தில் வர 2 ஸ்லோகங்கள். அது சொல்லும்போது பகவானு ப்ளஸ் நான் இப்படி 2 பேர் இருக்கானா? இதுதான் நம்ம வேதாந்தம் மூலமாக சாஸ்திரம் கேட்டு நம்ம விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம். 2 இருக்கான்னு நீ நம்பி சொன்னா, அப்படி ஏற்றுக்கிட்டா, கடந்த சத்சங்கத்தில் நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். 2 அண்ணாவே உனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கடவுள் வந்து சர்வேஸ்வரன், சர்வஜ்ஞனு, சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி అని சொல்கிறதுனால ஒன்று நீ தனியாக பாவிச்சுக்கிட்டு இந்த சின்ன உபாதிக்குள்ளே இருந்து சின்னவனாக நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துக்கிறது, அது தொடர்ந்து அப்படியே நீ இருந்தாச்சுன்னா
உனக்கு பகவானால் கூட பயந்தான் இருக்கும். நீ பக்தி பண்ணுறேன்னு நினச்சிக்கிற, பக்தி பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் அது கூட நீ இப்படி உபனிஷத்து பல வகையான சாஸ்திரம் கேட்டு புரிஞ்சுக்கலன்னா உனக்கு கண்டிப்பாக அந்த பக்தியும் பரிபக்குவமாகாது. பக்தி பரிபக்குவம் ஆகிறதுன்னு அர்த்தம் என்ன? அது நம்மளை கொண்டு போய் ஞானத்தில் உட்கார வைக்கணும். ஞானம் என்ன? இங்கே நானே ஜீவனேது யாரும் கிடையாது, அகங்காரமனே ஆசாமி கிடையாது, ஒரே ஒரு சுவாமி மட்டும்தான் இருக்கார். அவருக்கு பேர் பிரம்மன். அப்போது ஒரே ஒரு சாமியாக இருக்கிற பிரம்மன் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லாமல் எங்கேயுமோ இருக்கா. உயிர் இருக்கிறதுல இருக்கார், உயிர் இல்லாததில் இருக்கார். இருப்பதெல்லாம் சர்வத்திர சர்வதா சர்வஸ்மின் இருக்கார். எல்லாம் சொன்ன கருத்துக்கள் தான். ஆனால் நமக்கு இதில் பிடிப்பு வந்ததானே. கடந்த சத்சங்கத்தில் கடைசியாக சொல்லி முடிக்கும்போது சொன்னான், எல்லாம் கேட்டதே கேட்குற போல் இருக்கும், புரிஞ்சது போல் இருக்கும். இதில் நமக்கு பிடிப்பு வந்ததா? இதில் நிற்கிறோமா? இதில் நின்றுட்டா இது நிஜமாக நான் ஏற்றிக்கிட்டேன், என் அனுபவத்தில் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் எப்படி விவகாரம் பண்ணி எப்படி இருப்பேன், என் மனோநிலை எப்படி இருக்கும். இது இப்படி நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டி, ரீடிங்ஸ் எடுக்க வேண்டி இருக்கு. அதனால் அப்போது அந்த முண்டகோபனிஷத்துடைய 2 பறவைகள் அந்த உதாரணம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம், நீ ஜீவன் கிடையாது. ஒரு வாட்டி நீ ஜீவன் இல்லை అని சொல்லி குரு சொல்லும்போது, சாஸ்திரம் சொல்லும்போது, தத்துவமசி అని மகாவாக்கியம் உபதேசம் பண்ணதுக்கப்புறம் நீ இந்த கீழே கலை மேலே உட்கார்ந்துருக்கிற பறவை அந்த சொல்கிற குரு ரூபத்தில் இருக்கிற பரமாத்மன் அப்படி பார்க்கும். அந்த பார்க்கறது தான் திவ்ய திருஷ்டி, டிவைன் விஷன்னு சொல்லியிருக்கேன். இப்படி அந்த திருஷ்டியோடு பார்க்கணும். ஆனால் இப்போ இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்லோகங்கள் சகுண ஈஸ்வர ரூபந்தான் வர்ணனம் வருது. பிரம்ம தத்துவம் பற்றி அங்கங்கே சில பதங்கள் உள்ளக்குள்ளே இருந்தால் கூட, முக்கியமாக நிஜமாக நம்ம பக்தி என்ன? ஆக்சுவலி பக்தி என்ன? நன்றி சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, விடாமை. அப்புறம் எல்லாமே ஈஸ்வரன் மேலே பாரம் போட்டு இந்த வியாபகாரிக வாழ்க்கைன்னு நடத்தணும். அப்படி நடத்தும்போது உனக்கு இந்த இப்போ நடத்தி கொண்டிருக்கிற இந்த வியாபகாரிக ஜீவிதம் பந்தமாகாது, மேலும் இன்னும் பந்தத்தினை உருவாக்காது. அதனால இங்கே சகுண பிரம்மா, சகுண பிரம்மத்துக்கு இன்னொரு பேர், மாயா சகித பிரம்மனுக்கு பேர் ஈஸ்வரா. ஈஸ்வரன்னா சகுணம். அதனால தான் உன்னை இஷ்டத்துக்கு நீ ஏதாவது ரூபம் வச்சுக்கோ అని நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோ, என்ன ஆச்சு, ஏதாவது வச்சுக்கோ, எந்த பொருளாவது வச்சுக்கோ. இல்லை வேதத்திலே சிலது இப்படி சொல்லியிருக்கு, சிவா, விஷ்ணு, தேவி, கணேஷ, முருக, அதெல்லாம் வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டு அது மூலமாக நீ என்ன ஆராதனை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இன்னைக்கு ஆராதனை பண்ணுறது, பக்திని காட்டிகிட்டே இருக்கிறது எவ்வளோ முக்கியம், ஞானனிஷ்ட வர்த்தகனேது நம்ம மெயின் பாயிண்ட்டு. அதனால் பக்திని நம்ம சுத்த வேதாந்தம் சில பாட்டு பேசும்போது பக்தி பரிபூர்ணம் ஆகலைன்னு, அது ஞானமாக மாறலைன்னு, அது பிரயோஜனம் இல்லைன்னு இப்படிலாம் சொல்லி பேசியிருக்கோம்.
அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு அந்த கான்டெக்ஸ்டில் நான் அந்த விஷயம் சொல்லும்போது. ஆனால் அதனால் நம்ம நாஸ்திகர்கள் இல்லை, பகவானை நம்பாதவங்க இல்லை, பகவானே ரொம்ப 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 நம்புகிறவங்களா இருக்கும். ஆனால் நீ நம்புகிற விதானம், நீ பயப்பட்டுட்டு நீ செய்கிற விதானமாக என்னுடைய விதானம் இருக்காது. ஏன்னா நான் அப்படி பயப்படுறவன் இல்லை பகவானை பார்த்து. இது செஞ்சாதான் பகவானுக்கு அப்படின்னு இல்லை. பகவானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா அவர் பிடிச்சிக்கிறது அவருக்கு பிடிக்கும். நீங்கள் இது பிடிச்சிக்கோங்க, இது புரிஞ்சுக்கோங்க. பகவானை புரிஞ்சுக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அப்போ நம்ம அவரை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுதான் செய்கிறோம். வேதாந்தம் இப்படி சாஸ்திரம் படிச்சுட்டு அதனால் அப்படி சொல்லி இன்றைக்கி இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்வேதாஸ்வத்திர இன்னைக்கு ஸ்லோகங்கள் கூட கனெக்ட் ஆகிறது. 8வது மந்திரம் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி. ருச்சோ அக்ஷரே பரமே व्योमन् यस्मिन् देवा अधिविश्वे I think tune मार्तनम रुचो अक्षरे परमे व्योमन् रुचो अक्षरे परमे व्योमन् यस्मिन् देवा अधिविश्वे निषेदुः यस्त्वं न वेद किं रुचा करिष्यति य इतस्तद्विदुस्त इमे समासते. கரெக்டாக நம்ம இப்போ பேசி முடித்த கருத்துக்கு பக்கத்திலே விஷயம் என்னன்னா, பரமாத்மா பகவானை பற்றி பரமமான அக்ஷரமான அப்படின்னா அதுக்கு மிஞ்சி இன்னொரு வஸ்து இல்லை, அது நாசனம் இல்லாத என்ன அக்ஷரம் அనే பதம் முண்டகோபனிஷத்தில் ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கேன். கரெக்டாக அந்த வார்த்தைங்க கொண்டு வந்து அக்ஷரம் அப்படிப்பட்ட அது எந்த தேவன் மேலே, யார் அந்த தேவனம்? அக்ஷரமாகவும் பரமமாகவும் வியோமன்னாகவும் இருக்கிற வியோமன். யார் அந்த வியோமன்? பால்காரன், அப்படி கடைக்காரன் வியோமன், பீமன். இந்த வியோமன் அనే பதம் தைத்திரியத்தில் கூட உபயோகப்படுத்தப்பட்டது. பரமே வியோமன் அப்படின்னு வரும். பரமும் வியோம பதத்துக்கு அர்த்தம் ஆகாயம். அந்தரிக்ஷம் ஆகாயத்துக்கு பேர் வியோமன். அப்போது ஆகாயம் போல் ஆகாயமாகவே அப்படின்னா எதுக்கு ஆகாயமாகவே இருக்காரு? ஆகாயம் போல் இருக்காரு, ஆகாயம் போல் ஆகாயமாகவும் இருக்காரு, ஆகாயம் போல் இருக்காரு, ஆகாயத்து மிஞ்சி இருக்காரு. ஏன்னா பரமம் இருக்குல்ல. அப்போது அது என்னென்ன சூக்ஷ்மத்துவத்தினை சொல்லி கொடுக்கறதுக்காக சர்வ வியாபித்துவத்துவம், சர்வத்திர வியாபிச்சிருக்கிற விஷயத்தினை நிரூபணம் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பதங்கள். ஸோ அப்படிப்பட்ட தேவ அக்ஷரமாக இருக்கிற, பரமமாக இருக்கிற, வியோமனாக இருக்கிற அந்த தேவன், அந்த தேவனுக்குள்ளதான் இந்த வேதங்கள் எல்லாமே, விஸ்வம் எல்லாமே அடங்கியிருக்கு. அவர் மேலே தான் நிந்திருக்கு. அதனால் நிஷேதுன்னா உட்கார்ந்துருக்கு, அதில் அவரில் தான் தங்கிட்டுருக்கு. எதுக்கு உலகம் இருக்கேன்னா ஓகே, வேதமும் கூட சேர்த்து சொல்கிறாருன்னா, இந்த நமக்கு பொறுத்த வரைக்கும் வேதம்
தெய்வ வாக்கு, வேத வாக்கு. அதனால தான் ஏதாவது கரெக்டாக சொன்னால் ஒரு பெரியவர், அவர் வேத வாக்கு அவர் சொன்னாருன்னு என்ன, அதில் தவறு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது யாருதாவதாக இருந்திருக்கணும், அது யாருக்கிட்டனந்தோ ஒரு நாளில் ஒரு டைமில் சொன்னார் அண்ணாவே போச்சு. நம்ம மதங்கள் எல்லாம் உலகத்தில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பேதாபிப்பிராயங்கள்னு பேசியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்டில் அங்கே ஒரு காலத்தில் 2000க்கு முன்னாடி 3000 வருஷம் முன்னாடி நமக்கு கூட கிருஷ்ணர் 5500 வருஷம் முன்னாடின்னு சொன்னால் கூட கிருஷ்ணன் மட்டும் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். கிருஷ்ணன் ஸ்ருதிக்கு அனுகுணமாக சொல்கிறாரா இல்லையா, ஸ்ருதினி கோட் பண்ணி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு சொல்கிறாரா இல்லையான்னு. இப்போ இந்த ஸ்வேதாஸ்வதரர் அப்படின்னு தனியாக இவர் பேசுகிறாரு, அவருக்கு தோணிச்சுன்னு சொன்னால் இவர் சொல்கிறதெல்லாம் ஸ்ருதியில் இருக்கிறது இல்லை. எத்தனை ஸ்ருதி இங்கே பார்த்தோம். ஸ்ருதி என்ன எல்லா உபனிஷத்து, எல்லா சூக்தம், ருத்ரம், எல்லா வாக்கியங்கள் இங்கே வந்துச்சே, அப்போ ஏற்றுக்கிறோம். ஏன்? ஸ்ருதி மூலம். ஏன்? அது தெய்வமே தான், தெய்வமேத ஸ்ருதியாக காணப்படுறார், தெய்வமேத. அப்போ அதில் அங்கே யாரும் எதுவுமே சேர்க்க முடியாது, யாரும் எதுவுமே குறைக்க முடியாது. அதனால தான் இந்த நாட்டில் எத்தனை அவதாரங்கள் வந்தாச்சு, எத்தனை மகாத்மர்கள் வந்தாச்சு, எத்தனை என்னென்னவோ சின்ன சின்ன பிரிவுகள் மதங்கள் வந்தது. ஆனால் எல்லாரும் வேதத்தினை சன்மானிக்கிறவங்க, வேதத்தை நம்புறவங்க. வேதத்தை நம்புறவனா இருந்தால் தான் நீ சனாதன தர்மி. அது நம்பாதனால தான் அவன் பேசுகிறான் சனாதன தர்மம் நல்லதில்லை அப்படின்னா. வாங்கிட்டான் நல்ல எல்லா பக்கம் இங்கே ஓட்டு வாங்கிட்டான். ஆனால் நாடு முழுச உலகம் முழுச அவனை திட்டாதவன் கிடையாது. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் காலம் கடவுள் டைம் கொடுக்குறாரு இங்கே அப்படி. அதனால் இது சொல்கிறாரு. இதில் என்ன இப்போ விஷயம், இங்கே என்ன கேட்குறாருன்னா, ஒருத்தன் அப்படி இருக்கும்போது நான் வேதம் படித்தேன், அப்புறம் இல்லைன்னா நானும் திருப்புகள் படித்தேன், திருமுறை படித்தேன், திருவாதிரை படித்தேன், இல்லை நாராயணம் படித்தேன், விஷ்ணு சாஸ்திரம் படித்தேன், இப்படி எல்லாம் படித்தாச்சு. அது எதை பற்றி சொல்கிறதுன்னு உனக்கு புரிஞ்சதோ? கேள்வி கேட்குறாரு இங்கே. அப்படி இருக்கும்போது அந்த பரமபுருஷன்னு, அந்த பிரம்மன்னு, ஏன்னா அவருக்குள்ளே தான் உலகமே இருக்குது, அவருக்குள்ளே தான் வேதமே இருக்கு, வேதம் அவர் பற்றி தான் பேசுறதுன்னு தெரியாமல் யகத்தம்னா வேத, அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கம்னு தெரிஞ்சுக்காதவன் ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு இந்த வேதங்களினால என்னதான் பிரயோஜனப்படும்? கண் இல்லாதவனுக்கு கண்ணாடி காட்டிட்டா என்னதான் பிரயோஜனம்? கண் இல்லை அவனுக்கு, கண்ணாடி பார்த்துக்கோன்னா இவனும் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு நல்லா தெரியும், நான் மனப்பாடம் பண்ணுறேன், நான் கிளாஸுக்கு போகிறேன், அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், இப்படி படித்தேன், சரி இதெல்லாம் என்ன சொல்கிறது? அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த அர்த்தத்தினை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாமே சேர்ந்து வேதைச்ச ராமாயணே செய்வ புராணே பாரதே ததா ஆதாவந்தே ச மத்தியே ச ஹரிஸ்வர்வத்திர கீயத்தே அனி உனக்கு புரிஞ்சிச்சா? கீயத்தே, ஆமாம் சார், எல்லா கடவுளை பற்றி தான் சொல்கிறது. சரி, என்ன சொல்கிறது? கடவுள் யாருன்னு புரிஞ்சுது அவனுக்கும்? புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸ்ட்ரெயிட் கேள்வி. யக தம் ந வேத, யார் ஒருத்தன் நான் இதெல்லாம் நான் ரொம்ப ரிலிஜியஸ், நான் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ்,
எங்களுக்கு ரொம்ப மடி ஆச்சாரம், நாங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னல். குட், எல்லாம் நல்லது தான். எதுக்கு அதெல்லாம்? அப்புறம் வேதம் 1 2 3 4 படித்தாங்க. வேதம் இந்த காலத்தில் எல்லோரும் படிக்க முடியாது, ஸ்திரீமார்கள் நீங்கள் படிக்க முடியாது. பட் வேறு விதமாக வேதத்தோட அர்த்தத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அதனால தான் நான் அந்த உதாரணம் எல்லாம் சொன்னேன். பலதெல்லாம் பாராயணம் படிச்சுக்கிறாங்க, எல்லாம் புஸ்தகம் வாங்குறாங்க, செய்கிறாங்க. என்ன சரி, கொஞ்ச நாளில் இது இவ்வளோ புண்ணியம் வருமாமா இது படித்தா கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா? ஏன்னா பட்டாத்திரிக்கு அந்த நாராயணம் ஏதும்போது தான் அவருக்கு வியாதி குணமாயிடுத்து. அதனால நாங்களும் நாராயணம் பாராயணம் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு வியாதி வராது. அப்போது நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த லோகத்தில் இன்னும் அனுபவிக்கலாம், இன்னும் அக்கிரமம் பண்ணலாம், இன்னும் அதர்மமாக இருக்கலாம். அப்போது பட்டாத்திரி நாராயணியும் உன்னோட உடம்புன்னு சரி பண்ணுறதுக்கு. ஆனால் உனக்கு புரிஞ்சுத நடுவில் ஒரு இடத்துல பட்டாத்திரி நாராயணியத்தில் முதல்ல இப்படி எல்லாம் கேட்டார், எனக்கு வியாதி குணப்படுத்து, அதுப்படுத்து, இதுப்படுத்துன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு போக போக ஏதும்போது என்ன நான் கேட்குறேன் பகவான்கிட்ட. அப்புறம் மாற்றிட்டார், டியூன் மாற்றிட்டார். பகவான் தவறு மன்னிக்கணும், நானும் என்னோடய உடம்பு சரி பண்ணு, குணம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு கேட்டுட்ருக்கேன். நான் எவ்வளோ அசால்ட் மக்கு, எனக்கு நீதானே வேணும். ஏன்னா இந்த உடம்பு சாஸ்வதமாக இருக்க போகிறது. இந்த வியாதி வந்ததுனாலே உன் மேலே இவ்வளோ பக்தியே வந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் இங்கேயே உட்காந்துட்டு இது ஏதுனவனு தோணிச்சு அப்படின்னு உணர்ந்தார். நீ உணர்ந்தியோ? உனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி அது சொல்லலை. நாராயணம் படித்தா ஆரோக்கியம் உடம்புக்கு நல்லதுன்னாங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறவன் யாருமே கிடையாது லோகத்தில். தேர் இஸ் நோ பர்சன். உயிரோடு இருக்கான்னா அவனுக்கு ஒரு வியாதி இருக்கணும். உயிரோடு இருக்கான்னு ஒரு அடையாளம் என்னன்னு அவனுக்கு வியாதி இருந்தாதான். வியாதி வரலன்னு அவனுக்கு கல்லுக்கு வியாதி வராது. சத்தி போன சரீரத்துக்கு வியாதி வருமா? அதனால் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா கிம் ருச்சா கரிஷ்யதி, என்னதான் இந்த படிப்பு இதெல்லாம் இவனுக்கு என்ன பிரயோஜனப்படும்? அதனால ஆனால் இன்னொரு பக்கம் யஹ இத் தது விது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒருத்தனும் யார் அந்த 2 பறவை சொன்னார்ல முன்னாடி கதையில், அதுக்கப்புறம் அவனுக்கு சத்சங்கத்துக்கு ஒருத்தனும் சாஸ்திரம் கேட்டு அவனு தெரிஞ்சுக்கிட்டான். விதுகு அவனுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா அவனு தான் செய்ய வேண்டியது செஞ்சிட்டான். சமாசத்தே சமயக் ஆசத்தே சமாசத்தே. அவனு ஞானத்தில் உட்காந்துட்டான், ஞானனிஷ்டன் ஆயிட்டான். ஓகே, அவனுக்கு பூர்ணத்துவம் வந்துச்சு, அவனுக்கு நிறைவு வந்தது. அவனுதான் சாட்டிஸ்ஃபைடு பர்சன், அவனுதான் அச்சீவ்டு பர்சன், அவனுதான் கம்யம் கோல் அடைஞ்சவன். புரிஞ்சுதா? எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கேன். இவ்வளோ கிளியராக வேறு எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்கே வேறு யாருமே இது சொல்கிறவங்களும் சொல்லுவாங்க. உபனிஷத்து படித்தா, வேதாந்தம்னு சொல்லி ஆரம்பித்தா, மிச்சம் எல்லா இடத்துலும் பக்தி பற்றி பேசலாம், கதை பேசலாம், பல பிரயோஜனங்கள், பலது செய்யாது, அப்படி இப்படி அந்த பக்கம் திரும்புக்கார், இந்த பக்கம் திரும்புக்கார், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது சொல்ல மாட்டேன். என்னதான் பிரயோஜனம்? அப்போ இவ்வளோ நாள் இது யாரும் சொல்லவே இல்லை, இப்போ தான் காதில் விழுறது. வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் கூட தூக்கம் வருமா எனக்கு தெரியல.
குளிர் காலத்தில் தான் தூக்கம் வரும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். சந்தாம்சி யஜ்ஞாஹ க்ரதவோ வ்ரதானி பூதம் பவ்யம் யச்ச வேதா வதந்தி அஸ்மான் மாயி ஸ்ருஜதே விஸ்வமேதம் மேதத் விஸ்வமேதத் தஸ்மின் சான்யோ மாயயா சந்நிருத்தः. இன்னும் ரொம்ப தெளிவாக இப்போ நம்ம பேசின விஷயத்தினே இன்னும் கிளியராக ஆகிடுது. அங்கே நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு அது என்ன தான் பண்ணும் அவனுக்கு அப்படின்னு சொன்னேன். சும்மா சொல்லிக்கலாம், 4 பேருக்கிட்ட நான் படித்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அபிமானம் தான் இருக்கலாம் தவிர. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட யக்னங்கள், யாகங்கள், பல விரதங்கள் வேதங்களில் சொல்லலைன்னா கூட நம்மளாக கிரியேட் பண்ணிக்கிட்டு லோக்கலில் நிறைய விரதங்கள் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆக்சுவலாக யார் சொன்னாங்க? வேதமே சொல்லியிருக்கு. கர்ம விஷயம் நிறைய வேதம் பேசியிருக்குல்ல. வேதாக வதந்தி, அப்புறம் காலம் பற்றியும், பூத பவ்ய பவக காலம் பற்றியும், அந்த காலத்தில் பகவான் அந்த அவதாரம் எடுத்தார், இந்த காலமனி, அந்த காலத்தில் சிருஷ்டி ஆரம்பம் ஆயிடுச்சனி, அப்புறம் பிரளயம் வருமனி, இப்படியெல்லாம் காலம் பற்றி இந்த பல வேதங்கள் அதோடைய கருத்து ப்ளஸ் அந்த வேதத்துக்குள்ள அந்த கர்ம பற்றி யக்னம் கிரதவ விரதம் இது எல்லாத்தையும் யார் சிருஷ்டி பண்ணாங்கன்னா யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்கணும் இல்லை. சொன்னானே இப்போது பல மதங்கள் பல மனிதர்கள் உருவாக்கிட்டாங்க, நம்மளா சில விரதங்களின் உருவாக்கிட்டோம். ஆனால் இதெல்லாம் மாறிட்டே இருக்கேன்னு சொன்னேன், காலகாலத்துக்கு மாறும். இதெல்லாம் கிரியேட் பண்ணது பகவானே தான். அதனால அந்த பகவானுக்கு இங்கே பேர் வந்து மாயி. மாயனி அவர் கையில் வச்சுக்கிட்டு சிருஷ்டி இந்திரஜாலம் மேஜிக் போல் காட்டுறவனு மாயாவி. மாயி எப்ரிவேஷன், சின்ன வார்த்தை. மாயா யாருடைய கையில் இருக்கோ அவர்கிட்ட பவர், அது ஒரு பவர். அதை வச்சுட்டு அவர் இது இவ்வளவு அஸ்மான் மாயி சுருஜத்தே விஸ்வமேத்தது, இந்த விஸ்வம் மொத்தத்தினை உருவாக்குனது அந்த ஈஸ்வரன். இப்போ இங்கே மாயி అని சொன்னதுனால அதான் சொன்ன நான், ஈஸ்வரன் சகுண மாயா சகித பிரம்மனுக்கு பேர் ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா பிரம்மன்ல எந்த மாற்றம் ஏற்படலை, பூர்ண சுத்த சைத்தன்யத்தில் எந்த மாற்றம் ஏற்படலை, அது அதாவாக இருந்து. ஆனால் அந்த பிரம்மன் கிட்ட இருக்கிற அந்த மாயா சக்தினால் ஒரு தோற்றம். இப்போ இங்கே சொன்னதெல்லாம் தோற்றம்தான். அதனால தான் இப்போ நமக்கு ஈஸ்வரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் அப்சல்யூட் பிரம்மன்னு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. வேதாந்தத்தில் நம்ம பண்ணுறது என்னென்னா ஈஸ்வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அங்கேருந்து நீ வந்து இந்த மாயக்கு ஈஸ்வரிக்கே சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற சுத்த சைத்தன்யத்தை நீ உணரணும், அது நீன்னு உணரணும். இதுதான். இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஈஸ்வரா பக்தி சகுண சாக்காரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. கூடவே அறிவும் தேவை. அதனால அஸ்மான் மாயி சுருஜதே விஸ்வமேதது மொத்தம். ஆனால் இது புரிஞ்சுக்காம
இப்போ அந்த ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா அந்த ஈஸ்வரனுடைய மாயாசக்தினால் அவர் பலதாக காணப்படுறதை பார்த்து இதில் மயங்கி போகணுமா? நம்மளே சொல்லணும். கொஞ்சம் விவேகம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஈஸ்வரன் தான் எனக்கு வேணும், புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு வேணும், ஈஸ்வர் தான் எனக்கு வேணும். அப்போ ஈஸ்வர் தான் உனக்கு வேணுமனும் போதும் அந்த ஈஸ்வரனோட மாயசக்தினால் உருவாக்கப்பட்ட எனக்கு வீடு வேணும், எனக்கு தங்கம் வேணும், எனக்கு குழந்தை வேணும், இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கலாமா? வாழ்க்கை முடிச்சா சொல்லுங்க. அவர்னே கேட்டாச்சுன்னா உனக்கிட்ட எல்லாம் வந்தது போல் தானே. ஏன் அவர் தான் இதுக்கு அதிபதி. ஆனால் நீ என்ன கேட்குற, அவருடைய மாயாசக்தினால் உருவாக்கப்பட்ட அந்யகா மேலே சொன்னது யாருன்னு சொல்லலை, அதை அங்கே முந்தாவது ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. இங்கே அந்யகான்றார். அந்யகான்னா இந்த அதர்வைஸ் பர்சன், விவேகம் இல்லாதவனும் இந்த மாதிரி கருத்துக்களை கேட்காதவனும். கேட்டவன் அங்கே என்ன ஆயிடுச்சு சொன்னமே, சமாசத்தே, அவனை சாந்தமாயிட்டான், பூர்ணன் ஆயிட்டான். ஆனால் இங்கே இன்னொருத்தன் அந்யகா அந்த மாயக்குள்ள மாட்டுகிறான். மாயையா சந்நிருத்தா, நல்லா மாட்டுகிறான். இதில் மாயில மாட்டுக்கிறது என்னன்னா, இந்த லோக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாயில மாட்டுக்கிறது. இது லோக விஷயங்கள் லோக விஷயங்கள் என்ன, அதெல்லாம் அனித்தியம், அது வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தை போல் அடம் பிடிச்சி அதுக்கே அழுவையை பார்த்தியா, அதுக்கு பேர் தான் மாயில மாட்டிக்கிறது. ஒரு விதமாக பார்த்தா எல்லாரும் அப்படி தானே இருந்தோம். அது அப்படியே இருக்க விரும்புறியா? சுவாமி பேர் சொல்லி, பக்தி பேர் சொல்லி அந்த கேட்குற பிஸ்னஸ்லேயே இருப்பான். பக்தனாக இருந்தே சுவாமி வேணும், ஆனால் கேட்குறதுக்கு சுவாமி எதுக்கு? சுவாமி என்னுடைய லோக விஷயங்கள் எல்லாம் அவர் சரி பண்ணணும். எதுக்கும் அவர் சரி பண்ணணும்? என்ன அவருக்கு உனக்கு உறவு? என்ன அவனுக்கு அவருக்கு கொடுத்து வச்சிட்டியா? அவர் ஏதி வச்சுட்டார் உனக்கு. பண்ணல என்ன அழுவேன், பண்ணல என்ன அடம் பிடிச்சு உன்னே தூக்கி போட்டுடுவேன். நிறைய எத்தனை பேர் தெரியுமா, ஏதாவது ஆயிடுச்சு, வாழ்க்கை எல்லாம் ஷேட்டர்ட். வீட்டில் இருக்கிற சுவாமிని மொத்தத்தை கொண்டு போய் தெரு கார்னரில் யாருக்கு தெரியாமல் மரத்துக்கீழே வச்சுடுவாங்க. அப்படி என்னதான் பண்ணார்? வாழ்க்கை முடிச்ச அவருக்கு பூஜை பண்ணி 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 என்ன பிள்ளைன்னு எடுத்துகிட்டு போயிட்டார், எங்கள் ஹஸ்பண்டினை எடுத்துகிட்டு போயிட்டார். இப்படியெல்லாம் சொல்கிற நீ பக்தனா? பலவிதமாக நிறைய பேர் இருப்பான். எப்படி இல்லை கடவுளை மாற்றுவான். வீட்டில் குலதெய்வமாக ஒரு தெய்வம் வந்துட்டு இருந்தால் கூட எனக்கு இப்போது அவர் இல்லை, நேராகவே சொல்லுவேன், எனக்கு ஷிரிடி சாய்பாபா வேணும். எல்லா வீட்டிலும் ஏறிச்சு ஃபோட்டோ. அவர் மகாத்மாவாக, அவர் ஞானி, அது விஷயம் விட்டுடுங்க. நீ குல தெய்வமாக உங்கள் வீட்டில் வச்சிருக்கிற, நான் எப்பவுமே நேராக சொன்னது கிடையாது அந்த பேர், எனக்கு வந்துச்சு சொல்லிட்டேன். அப்புறம் கோவில் எல்லா இடத்துலையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்வந்தரி இருக்கிற இடத்துல கொண்டு போய் அங்கே ஒரு சின்ன இந்த மாதிரி கோவில் கட்டணுமா? அறிவில்லை, போச்சு. நீங்கள் பாருங்கள், இது முன்னாடி சொல்லியிருக்க திருப்பதி திருமலை இந்த பெருமாளுடைய அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தமான தீர்த்த ஸ்தலத்தில் நவக்கிரகம் கூட இருக்காது. அதுக்கு நீ எங்கோ போகணும். மக்களுக்கு இது மேலே ஒரு கிரேசின்னு சொல்லி யாரோ அங்கே கட்டி வச்சுடுவான் கொஞ்சம் தூரத்தில். அங்கே சுற்றிட்டுருப்பான் பெருமாள்னு சுற்றி எங்கேயுமே
அவருடைய சிறந்த பக்தனான கருடனும் ஆஞ்சநேயரும் இவங்க இருப்பாங்க தவிர நோ நவக்கிரக. அப்படி இருக்கும்போது இப்படி ஏதோ ஒரு காலத்தில் எத்தனோ மகாத்மார்கள் வந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் 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 வந்துட்டுருக்கிறது. இது ஒரு டிசீஸ் சமாஜத்தினே. இதெல்லாம் பாகண்ட மதங்கள், பாஷண்ட மதங்கள் இன்னும் நல்லா டிவேட் பண்ணி மக்களினுடைய பிரெயின் வாஷ் பண்ணி இது பண்ணுறதுக்காக இப்படி வர்றது. குரு ஸ்தானம் கீழே தான், ஈஸ்வரஸ்தானம் மேலே தான். அதுக்கப்புறம் அம்மா அப்பா அவங்க ஸ்தானம் கீழே தான், ஈஸ்வரனுக்கு மேலே இருக்காது. எந்த ஈஸ்வரனை பற்றி பேசுகிறோம்? உனக்கு பிடிச்ச தெய்வமும் அப்படின்னு இல்லை, சமஷ்டி எல்லாத்துக்கும் சுருஜத்தே விஸ்வம் இதம் ஏதது அந்த ஈஸ்வரனை பற்றி பேசுகிறோம். இவனும் மாட்டிக்கிட்டான். ஸோ 2 கதை சொல்கிறார். ஒருத்தன் மாட்டிக்கல, ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஒரு பறவை சாப்பிடல, அங்கே உட்காந்துச்சு. இன்னொருத்தன் அது கீழே கீழே வந்து சாப்பிட்டு சடி குளிக்கிறது, இனிப்பாக இருக்கு, துப்புறது, என்னென்னமோ செய்கிறது. அடுத்த ஸ்லோகம் 10. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் ச மகேஸ்வரம் தஸ்யாவயவபூதைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜகத். இது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் காட்டுற இந்த ஜகத்து மொத்தம் கூட மாயையுடைய ஒரு தோற்றம், கல்பனை இங்கே கிளியராக. அதனால் இந்த பிரகிருதி అనేది மாயான்னு தெரிஞ்சுக்கணும். மாயாம் து பிரகிருத்தியம் வித்யாத். இதே வரி இந்த மாதிரி வார்த்தைகளோட பகவத்கீதையில் கூட பகவான் சொல்லியிருக்காரு. மாயாம் து பிரகிருதிம் வித்தி மாயினந்து மகேஸ்வரம். இதே மாயாம் து பிரகிருதிம். பிரகிருதி అనేది வந்து 3 குணங்களோட கூடியிருக்கும். அது பல பல காம்பினேஷனாக உருவாகும், காட்டும் உருவாகும். ஆனால் எதுவுமே சாஸ்வத நித்தியம் கிடையாது. மாய பண்ணுற எந்த சேஷ்டை கூட நித்தியம் கிடையாது. அதில் கண்டிப்பாக துவந்தவங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சுகதுக்கங்களுக்கு நடுவில் நீ வந்து அப்படி ஷெட்டில் ஆகிட்டே இருப்பேன். லாப நஷ்டங்களும் மானாபமானங்கள் இதில் அது மாய, அது பிரகிருதின்னு புரிஞ்சுக்கோ. ஆனால் யார் கையில் இந்த மாயா வேலை பண்ணுறது? தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யய மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. பகவத்கீதையில் பகவான் மாயனை பற்றி சொல்லும் போதும் இந்த அஷ்டதா பிரகிருத்தின்னு சொல்லி, அப்புறம் இந்த மாயனை ரிசர்ச் பண்ணுறதோ, மாய மேல் ஆதாரப்படுறதோ, மாய மேல் ஆதாரப்படுறதுன்னு சார் நான் எங்கே சார் மாயா கூட போயிருக்கு? அந்த அம்மா அங்கே உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. அந்த அம்மா உத்தரப்பிரதேசில் இல்லை, உன்னை உடம்பாகவே இருக்கான் மாயா. நீ எங்கே உத்தரப்பிரதேஷ் போவ? எதுக்கு போகணும்? அந்த அம்மான்னு விட்டுவிடு. யாரும் எங்கேயுமே போக வேண்டாம். மாயில தான் இருக்கிறோம், மாயோடு தான் இருக்கிறோம். மாயோடைய மாயிலேயே இருந்தே மாயிலிருந்து வெளியே வரணும். உடம்புல இருந்தே உடம்பு உபயோகப்படுத்திக்கிட்டே உடம்பு நான் இல்லைன்னு சொல்லணும். நான் பிரம்மனை கண்டுபிடிச்சிக்கணும். இது சாத்தியம். யாருக்கு? தீரனுக்கு, விவேகனுக்கு சாத்தியம். அதனால் மாயினம், ஐ வாண்ட் தட் கண்ட்ரோலர், நிஜமாக ஈஸ்வர. அது இப்போ அந்த மாயி
மாயா அந்த ஈஸ்வரன்னே பல விதமாக காட்டுறது. நாம் அங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகுறோம். ஒரு வாட்டி தோணும், இத்தனை கடவுள் வச்சுருக்காங்க, கன்ஃபியூஷன் ஆகிறதே இல்லையா? பெரிய கோவிலுக்கு போனால் சில கோவிலில் ஓகே அங்கே உள்ளேயே அங்கே நிறைய இருக்கும். அந்த சைவலுக்கு சம்மந்தப்பட்டதே நிறைய இருக்கும். பைரவனி, அப்புறம் அம்பாளனி, அப்புறம் அவரோட புள்ள கணேஷா, ஆமாம் அவர் இருக்கணும், முதல்ல அவர் இருக்கணும், அப்புறம் அந்த தம்பி இருக்கணும், அப்புறம் அம்பாளுக்கு ஒரு 2, அது ஒரு தனி பேர். அதுக்கப்புறம் அவங்க அந்த நாயன்மார்களுடைய எல்லா இது நிறைய இருக்கும் உள்ளே. அப்புறம் அந்த சனேஸ்வரன் இருப்பார். சனேஸ்வரனா இதை இப்படி போய் தட்டுவீங்களா என்னமோ? சண்டிகேஸ்வரர், சாரி. அவருக்கு என்னமோ காது ப்ராப்ளம் தெரியல, இவ்வளோ மாடர்ன் எல்லாம் வந்துச்சு, அவர் வச்சுக்க மாட்டுறார். ரொம்ப அழகாக அப்படி பண்ணிட்டு போகிறோம். பார்க்கக்கூடாது, அவங்க பார்க்க இல்லை. பார்த்து இதெல்லாம் மாய பண்ணுற வேலை பண்ணால் நல்ல சுத்திரமா இல்லையா? சுத்திரம். அதேன்னு சொன்னால் என்னோட நம்பிக்கை என்றால் சரி நம்பிக்கை நல்லது தான். எவ்வளோ நாள் அது என்ன புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட உனக்கு என்னதான் பிரயோஜனம்? உனக்கு உனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட பிரயோஜனம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எல்லாம் போகணும், எனக்கு கொஞ்சம் எல்லாம் சரியாகணும், அதுக்கு தானே சுற்றுவேன். விடாமல் ஒரு சுவாமி கிட்ட விளக்கேற்றுவோம். ஒரு அம்மா ஒரு சுவாமின்னு விட மாட்டான். அது ஒரு ரெகுலராக வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது எடுத்துகிட்டு போவான். ஏன்னா இவங்க ரெகுலரு பழக்கம் இருக்கிற என்னது கஸ்டமரு. அதனால் இவங்க காசு வச்சில்ல வாங்க மாட்டாங்க. பாப்போம் அவங்களும் வாழ்வாங்களேங்க, தர மாட்டேன். இவங்களே கூடையில் எல்லாம் என்ன சின்ன சின்ன விளக்கு, தீப்பெட்டி மட்டும் கொண்டு வர மாட்டேன், கடன் வாங்கி அங்கே யாரோ வச்சுட்டு போயிட்டுருவாங்க. அந்த விளக்கேற்றுற இடத்துல பாருங்க, கண்டிப்பாக ஒன்று தீப்பெட்டி இருக்கும். இன்னொரு அம்மா இங்கே வச்சா புண்ணியம் யாரை 10 பேர் உபயோகப்படுத்துக்குவாங்கன்னு அவங்க வச்சுட்டு போவாங்க. சரி, அப்படி 1 மணி நேரம் எல்லாம் நல்லது தான். டிவிக்கு முன்னாடி உட்கார்றது பதில் இது பண்ணுறான். பக்கத்து வீட்டு அவங்க கூட சேர்ந்து வம்பு பேசாமல் இது பண்ணுறான். நல்லது தான். ஆனால் நல்லதில்லைன்னா அதிலேருந்து நீ அடுத்தபடிக்கு வந்தால் நல்லது தான். இல்லைன்னா கேட்டார் இல்லை, என்னதான் பிரயோஜனம்? சரி, அப்படி சொல்லி அந்த பகவானே இந்த மாயா என்ன பண்ணுறது? தஸ்ய அவயவஹ பூதைஹி து வியாப்தம் சர்வமிதம் ஜகத். இந்த ஜகத் மொத்தம் இப்போ நமக்கு மாய வேண்டாம், பகவானே தான் இத்தனை காணப்படுறாரு. இத்தனை அவயவங்கள்னு சொல்லப்படுறது. இங்கே பூதேஷு அவயவங்கள்னா ஒரு பூதமே, ஒரு மனிதன், ஒரு ஜீவே ஒரு பூதம், ஒரு அவயவம் இல்லை. இந்த சரீரத்துக்கு அவயங்கள் இத்தனை இருக்கு. இத்தனை அவயங்களுக்கே தனித்தனிப்பட்ட சக்தி, அதுக்கு ஒரு அதிஷ்டான தேவதை, எல்லாமே ஒரே ஈஸ்வரன் தான். அவரே தான் வியாப்தம் சர்வம் இதம் ஜகத்து. அதனால எதுவுமே நீ கேட்க வேண்டாம், எதுவுமே வெறுக்க வேண்டாம், எதுவுமே நேசிக்க வேண்டாம். எல்லாமே சர்வம் ஈஸ்வரமயம். என்ன பண்ணும்? நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. அதனால தான் நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ நமஸ்தஸ்யை நமஸ்காரம். இப்போது சொல்ல போகிறாரு, நமஸ்காரம் வர போகிறது அடுத்த இதில். இங்கேருந்து எல்லாம் இது ப்ரேயர் போல் தான். இப்போ நாம் இந்த படித்த ஸ்லோகம் விஸ்வரூப ஈஸ்வர பக்தி பகுரூப பக்தி தான், அது சொல்கிறது தான். அடுத்த ஸ்லோகம் 11. யோ யோனிம் யோனிமதிஷ்டித்யேகஹ யஸ்மின்னிதம் சம்ச விசைதி சர்வம்
तमीशानं वरदं तमीढ्यं देवमीढ्यं तस् वरदं मीढ्यं निचाये मां शान्तिमत्यन्तमेति. இதிலோ அந்த விஸ்வரூப ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ பகவத்கீதையில் அதானே 10வது அத்தியாயத்திலிருந்து அர்ஜுனனுக்கு அதான் சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாவே நீ நல்லா வளர்ந்த போல் தான் மேலே வந்துட்ட. இன்னும் கொஞ்சம் தாண்டி போகணும். அதை சொல்லும் போது இங்கே அந்த ஈஸ்வரனுக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரே தெய்வம், ஒரே ஈஸ்வரன் தான் சர்வமாக ஆயிட்டார்னு மேலே சொன்னார். மறுபடியும் இங்கே சொல்லி அப்படிப்பட்ட யாரன் அவன் வரதன். எல்லா மனிதர்களுடைய அவங்க கர்மத்துக்கு தகுந்த போல் அவங்க கர்ம பலத்தினை கொடுத்துட்டு, இல்லை நீ ரொம்பவே அவர் பக்கம் திரும்பி அவன் வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா உன்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுறார். ஆசைகள் எப்படி நிறைவேற்றுவாருன்னா, லௌகிக ஆசைகளன்னா ஏதோ ஒரு கர்ம சொல்லி வேதத்தில் நின்று அது பண்ணும் అని சொல்லி அது பண்ணு, ஸ்பெஷலாக பண்ணு. இல்லை எனக்கு ஞானமும் வைராக்கியமும் இதெல்லாம் வேணுமன்னா அதுக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணால் அதையும் கொடுப்பார் வரதன். அப்படிப்பட்ட ஈசானம் வரதம், சர்வத்துக்கு அதிபதியாக இருக்கிற வரதாத்தாவாக இருக்கிற. இங்கே வரதாத்தன் என்ன, நம்ம சரீரத்தினை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? நம்ம நினைக்கிறோம், நானும் சாப்பிட்டுட்டு நிறைய மோர் குடிச்சிட்டு சம்மரில் ஜலம் குடிச்சிட்டு. ஆனால் ஜலம் இருக்கணுமே, அங்கே மழை பெய்யணும், ஜலம் வரணுமே. மோர் குடிக்கிறதுக்கு பசுமாடு பால் கொடுக்கணுமே. பசுமாடு மேயறதுக்கு அதுக்கு புல் வேணுமே. புல் வேணும்னா நிலத்தில் வரணுமே. யாரப்பா இதெல்லாம் கொடுக்குறாங்க? நீ காசு வச்சு காய்கறி வாங்குறேன்னு சொன்னாலும் மார்க்கெட்டில் காய்கறி எப்படி வருதே? அவனை யாரோ கொண்டு வந்தான். அவன் எங்கேருந்து கொண்டு வந்தான்? அவனை கஷ்டப்பட்டு ரொம்ப நாளில் அந்த பூமியில் நின்று. பூமியில் ஏன் கொடுக்கறதே? பூமிக்கு ஜலம், அக்னி, வாயு எல்லாம் சேர்ந்து இங்கே வாழ்கிற ஜீவர்களுக்கு எல்லாருக்கும் அழகாக சப்ளை பண்ணுறதே. அப்போது நீயா மெயின்டைன் பண்ணுறேன்? நினச்சிக்காது, அப்படி நினச்சிக்காது. அதனால ஈசானம் வரதம். வரமன்னா ஏதோ அவளுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லையே, நானும் கேட்டுகிட்டே இருக்கிறேன் அண்ணன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு முருகனுடைய கிருபனாலன்னு சொல்லுவேன். ஏதோ அப்படி ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு என்னமோ வேறு ஏதோ திட்டுவேன் யாருனோ. அது இல்லை. நீ உனக்கு இது சரீரம் கொடுத்தது யார்? சும்மா எக்ஸாம்பிள், உங்கள் அம்மா அப்பா. அவங்களுக்கு சரீரம் கொடுத்தது யார்? அவங்க அம்மா அப்பா. அவங்களுக்கு கொடுத்தது யார்? அவங்க அம்மா அப்பா. அப்புறம் அது அப்படி போயிட்டே இருக்கும் சார், போயிட்டே இருக்கும். இல்லை, போய் எங்கே முடிவாகும்? எங்கே முடிவாகும்? ஒன்று தான் சொல்லணும், பகவான் தான் சொல்லணும். பகவான் என்ன, அவர் மாயா சக்தி வச்சு பஞ்சபூதங்கள் உருவாக்கி பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் கலக்கி எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நல்ல விளையாட்டு ஒரு ட்ராமா பண்ணுறேன்னு அவர் பண்ணுறாரு. அதிலும் இருக்கு. இங்கே தான் என்ன, இப்போ நீ பெருசாக கர்வப்படுறதுக்கு, அகங்காரப்படுறதுக்கு, சாதிச்சான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. மொத்தம் சமர்ப்பணம் பண்ணும், சர்வம் சமர்ப்பணம் பண்ணும், பாவத்தில் சமர்ப்பணம் பண்ணும். அதனால அப்படிப்பட்ட வரதனாக இருக்கிற, ஈசானமாக இருக்கிற அவனுக்கு நமஸ்கரிப்போம். தேவம் ஈடியம். ஈடியம்னா நமஸ்கரிக்கிறது, வழிபடுறது, பூஜிக்கிறது, சேவிக்கிறது எல்லாம். இன்னும் அவரை பற்றி கொஞ்சம் யோனிம் அதிதிஷ்டத்தி ஏக. ஒருத்தர் தான், ஆனால் யோனிம்னா ஒரு ஜீவ தனித்தனியாக எத்தனை எறும்பு, எத்தனை பறவை, எத்தனை கொசு, எத்தனை அவ்வா. யாராவது எண்ணுவாங்கள்ல? மாளுமா?
மனிதர்கள்னே எண்ண முடியல எத்தனை வகை. அதனால ஒரு 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 எல்லாத்திலும் ஏகம் அதிஷ்ட ஒருத்தரே தான் எல்லாத்திலும். உயிர் இருக்கிற ஜீவர்கள் எடுத்துக்கிறோம். சரி, மாயா பிரகிருதி காம்பினேஷனும் திரிகுணங்களும் எல்லாம் பண்ணிச்சு. சரி, அந்த பேல்பூரி பண்ணி தருவானே, பானிபூரி பேல்பூரி. எவ்வளோ கூட்டம் ஒரு ஒரு இடத்துல சாயங்காலம் டைமில். சில வாட்டி காரில் வரும்போது எனக்கே சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட மாட்டேன். அது சரி, அவனு பண்ணான் இல்லை. ஆனால் அந்த பேல்பூரியோட டேஸ்ட்டு, பேல்பூரிக்கு தெரியுமா? உயிர் இருக்கிற கான்ஷியஸாக இருக்கிற ஒரு மனிதனான நான் எடுத்துட்டு அது வாயில் வச்சிட்டாத அது நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன். அந்த கான்ஷியஸ் பற்றி தான் இங்கே சொல்கிறோம் தவிர மிச்சம் எல்லாம் மாயா பண்ணுறது. எனக்கு உடம்பு இருக்கே అనేది எனக்கு தெரியுது. எவ்வளோ பெருமை தெரியுமா? வேறு எந்த ஜந்துக்கு தெரியாது. அந்த ஜந்துக்கு நான் இந்த ஜந்துவாக பிறந்தேன். என்னை நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கோ. என்னை அப்புறம் கொண்டு போய் ஜூவில் வச்சாங்க. தெரியுமா? அதுக்கு தெரிஞ்ச அது ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி டெரரிஸ்ட்டு உத்தியமம் கொண்டு வந்திருக்கும். ராத்திரி சமயத்தில் ஜூவில் இருக்கிற எல்லாத்துக்கு கூட பேசிட்டு நாளைக்கு பட்டாபட் AK-47 வச்சுட்டு அந்த கான்ஷியஸ்னஸ் అనేది இங்கே இருக்கு. அதிலும் இருக்கு. அதுக்கு அவ்வளோ புத்தி இல்லாதனால நம்மளை மாதிரி பண்ணல. புத்தி இருக்கிறவங்க நம்ம ரொம்பவே அமக்களம் செய்கிறோம், அதர்மம் பண்ணுறோம். அப்படி சொல்லி மறுபடியும் சொல்கிறாரு, யஸ்மின் இதம் சம்சவி ச இதி சர்வம். யாருக்குள்ள திரும்பி திரும்பி அதே சொல்கிறாரு பாருங்கோ. ஏதோ ஒன்றுல தான் எல்லாமே இருக்கு. இது வேதாந்தம் பியூர் இல்லாதனால இப்போ நான் அடுத்தபடிக்கு போக இங்கே சொல்கிறது இல்லை. இங்கே ஈஸ்வரனை பற்றியே சொல்கிறேன். ஏன்னா இது பக்தி பரமாக இருக்கு, பிரார்த்தனை பரமாக இருக்கு. அடுத்தபடிக்கு போனால் அந்த ஒன்றுல எல்லாம் இருக்குன்னு அந்த ஒன்று யாருன்னா எனக்கு கிட்ட வருவேன். நான் அது ஹையர் ஸ்டேஜ், ஃபைனல் வேதாந்த் அப்படின்னு சொல்லி இங்கே அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்படி பிரார்த்தனை செய்கிற இவன் ஈசானம் விரதம் அவன் உணர்ந்துட்டான். இப்போது எது இந்த விஸ்வரூப ஒரே ஒரு சக்தி ஈஸ்வரா. அதனால் எனக்கு ஹிருதயத்திலேயே இப்போதைக்கு நான் இது பிரம்மம் அது இல்லை, அந்த பரமாத்மா தான் அங்கே உள்ளே இருந்து உட்கார்ந்து அவரே தான் எல்லாம் பார்க்குறார், எல்லாம் செய்கிறார் எல்லாம் சொல்லி இப்போதைக்கு அப்படியாவது சொல்லி நிச்சாயா தெரிஞ்சுக்கிட்டு ரிகக்னைஸ் பண்ணிட்டான் இவனை. யார் இப்படி ஒருத்தன் ரிகக்னைஸ் பண்ணுறானோ இவனுக்கு தான் அத்தியந்த சாந்திம் ஏதி பலம். பாருங்கோ, விஸ்வரூப ஈஸ்வரனே இது தெரிஞ்சுக்கிட்டாவே அத்தியந்த சாந்தி. ஏன்னா இங்கே அடுத்தது ஜஸ்ட் ஒரு படிதான். ஈஸ்வரா ஜகத்து மாயா ஜீவா இத்தனை கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு பொருள் பிரம்மன்னு வருவான். அது முன்னாடியே பலம் சொல்லியாச்சு. அத்தியந்த சாந்தி. இப்போ பிருதாரண்யகத்தில் கூட இந்த ஞான பலம் சொல்லும் போது இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஞான பலம் பாருங்க, சாந்தி அத்தியந்த சாந்தி. ஈவன் இனிமேல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, மாயா டிஸ்டர்ப் பண்ணாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது, உடம்பு நத்திங் டூயிங். நான் சர்வம் ஈஸ்வரன் தான் இருக்கா உள்ள வெளியிலோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா சாந்தி அடைஞ்சிட்டான். உயிரோடு இருந்தே அவர் பரமசாந்தி அடைஞ்சிட்டார். பரமகதி இறந்து போனதுக்கப்புறம் அந்த விஷயம் வேண்டாம். எனக்கு இங்கே அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும். அப்படி செட்டில் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் நம்ம எல்லோரும் இப்படிப்பட்ட படிப்பு வேதாந்தம் ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்து படிக்கிறோம்.
இன்றைக்கி இதோடு நிறுத்துகிறோம். இதே போல் தான் வர இன்னும் 2-3 கூட ப்ரேயர் ரூபத்தில் பிரார்த்தனை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.